525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 4 பங்கு அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எந்த அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல. இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். அதுக்கு பதிலே இல்லை. ஆனா முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. அத்தனையும் போய் நீங்க கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க. ஆனா மொத்தமே ஒரு 140 நாள் தான் இருக்குன்னு நான் கருதுறேன். இவ்வளவுதான் 5 வருஷத்துலையும் சேர்த்து இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தி இருக்குது. கிராம உதவியாளர் போராட்டம் ஒரு பக்கம், ஊராட்சி ஒரு போராட்டம், விவசாயிகள் கறிக்கோழி விவசாயிகள் அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ இங்க சட்டமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இப்போ நீங்க எதிர்கட்சி சார்பா நீங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன ஆதரவு தர போறீங்க? ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் நாங்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்தோம். இந்த அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யல, எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க. இதுல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்பதான் விடுதலை ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது அவருடைய வாழ்வாதாரம். இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது. அது புள்ளிவிவரமா கொடுக்கறாங்க. அதற்கு உண்டான தொகை அதிகரித்து தான் கேட்கறாங்க. அதை கூட இந்த அரசு சரியான முறையிலே அந்த நிறுவனத்தை அணுகி, அந்த கறிக்கோழி வழக்கிற்கு அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பத்தி கவலையே கிடையாது. எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் அதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் பற்றியும் கவலைப்படுறதில்லை, பொதுமக்களை பத்தியும் கவலைப்படுறதில்லை. ஒட்டுமொத்த மக்களையே பத்தி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதாவது நான் பேசும்போது வராது, லிங்க் கொடுக்க மாட்டாங்க. அதையும் பேசும்போது மட்டும் லிங்க் வரும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை ஒளிபரப்பினதான் அதற்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும். பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம், நீதிமன்றம் வரைக்கும் போனோம். அங்கேயும் இது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல. அதனால இதுக்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் வரும். இந்த கூட்டத்தொடரோட இன்னும் இன்னைக்கு அலுவல் ஆய்வுக்குள் நடக்குது, இன்னும் எத்தனை நாள் நடக்குன்னு தீர்மானிப்பாங்க. அந்த நாட்களோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை, தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி, வணக்கம்.